வணக்கம் நண்பர்களே, இதோ உங்களுக்காக ஒரு ஊக்கமூட்டும் கதை. அஞ்சலி என்ற புத்திசாலியான பெண் பிஇ சிவில் இன்ஜினியரிங் துறையில் தங்கப் பதக்கம் வென்றாள். கல்லூரியில் ஐடி வேலைவாய்ப்புகள் வந்தாலும் அவளுக்கு சிவில் இன்ஜினியரிங் துறையில் வேலை செய்யவே விருப்பம். எம்டெக் ஜியோடெக்னிக்கல் படிக்க ஆசைப்பட்டு கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போனது. கல்லூரியில் சாதனையாளராக போற்றப்பட்ட அஞ்சலிக்கு அரசு வேலைக்குச் சென்று முன்னேற வேண்டும் என்ற கனவு இருந்தது. திருமணத்தில் விருப்பமில்லாத போதும் தந்தை இறந்த பிறகு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய தாயின் வற்புறுத்தலால் தொலைதூர உறவினர் மூலம் வந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். திருமணத்திற்கு முன் வேலைக்கு போகலாம், படிக்கலாம் என்ற வாக்குறுதி அளித்திருந்தாலும் திருமணத்திற்கு பின் கணவர் தன் தாயின் சொல்படியே கேட்டு வேலைக்குச் செல்ல அனுமதிக்கவில்லை. வீட்டு பொறுப்பை கவனிக்காமல் போகணுமா என்று மறுத்தார். அஞ்சலியின் கனவுகள் நசுக்கப்பட்டன. திருமண வாழ்க்கை கடினமாக இருந்தது. கணவர் மற்றும் மாமியாரின் வேலைக்கு அனுப்பாத பிடிவாதம், வீட்டு வேலைகள், குழந்தைகளின் பொறுப்புகள் என அஞ்சலியின் நாட்கள் நகர்ந்தன. மாமியார் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். மன அழுத்தம் அதிகரித்தாலும் தன் கனவுகளை விடாமல் இரவும் பகலும் போராடினாள். குழந்தைகள் தூங்கிய பின் படிக்க உட்காரும்போது அவர்கள் அழுது திடீரென எழுந்து கொள்வார்கள். சமையல், பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல் என வேலைகளை முடித்து உடல் சோர்விலும் மன உறுதியுடன் படித்தாள். கணவர் தன் தாயின் பேச்சை கேட்டாலும் மனைவியிடம் பாசமாக இருந்ததால் குடும்ப பிரச்சனைகளை சமாளித்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறினாள். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் அஞ்சலி மனம் தளராமல் படித்தாள். அவளுடைய விடாமுயற்சியின் காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி உதவி பொறியாளர் தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலையில் சேர்ந்தாள். முதல் மாத சம்பளத்தில் தன் தாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி வந்தாள். அதை பார்த்து ஆனந்த கண்ணீருடன் தாய் சொன்னாள், என் செல்ல மகளே, நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. இந்த புடவை எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சாதிக்கணும். அஞ்சலியும் நெகிழ்ந்து போனாள். அஞ்சலியின் வெற்றி அவளுடைய கணவர் மற்றும் மாமியாருக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது. ஒரு பெண்ணின் கனவுகளை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அஞ்சலியின் கதை மற்ற பெண்களுக்கும் உத்வேகம் அளித்தது. பெண்கள் தங்கள் கனவுகளை தொடர வேண்டும், தடைகளை தாண்ட முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. நண்பர்களே, பெண்களின் கனவுகளுக்கு மதிப்பளியுங்கள். அவர்கள் சமையலறைக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல. அவர்களுக்கும் லட்சியங்கள் உண்டு. அதை ஆதரிப்பது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.